எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று பாலாபிஷேகம் 7வது வாரத்தை பாலாபிஷேகம் நல்லபடியாக நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே. அதாவது இப்போ 5 மாவட்டத்துக்கு நம்ம மாவட்ட தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்கோம். 234 மாவட்டத்திலையும் நம்ம தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக நீங்கள் கையை உயர்த்தி நீங்கள் என்னோட சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம தலைவனை ஒரு ஸ்ட்ரென்த்து காமிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம சிதைஞ்சு கிடக்கிற நம்ம ஒன்று சேர்த்த மிகப்பெரிய ஒரு பலம். அதாவது நம்ம யாரோ ஒருத்தன் பேசுகிறான், தள்ளி விட்டு போகலான்னா இந்த அளவு தள்ளி விட்டு போங்க, உங்களுக்கு வேணாம் இல்லை. அதாவது நம்ம விரும்பும் ஒரு தலைவன், நமக்காக ஒரு கஷ்டப்படுற ஒரு தலைவன், அப்படி அவரை நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, நம்ம நினைக்கிறோம் ஓகே, அவர் நினைக்கிறாரா, ரசிகர் மேலே ஒரு பாசம் இல்லை, அன்பு இல்லை, சும்மா ஏதோ ஒன்று தான் குடும்பம் தான் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போகலான்னு பார்க்குறாரு, பொது வாழ்க்கை என்னன்னா அவருக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. சொல்கிறீங்க ஓகே, எல்லாம் எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் நடத்துறது வேஸ்ட்டு, வீண் முயற்சி அப்படிலாம் சொல்கிறீங்க. எனக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் டெட் ஆஃப் எண்டு, அது எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடணும். தலைவன் மூலிமா கண்டிப்பாக என்னோடய வீடியோ அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிய வரும். அதாவது இந்த பையன் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். இல்லை தம்பி, முயற்சி பண்ணாத, வேஸ்ட்டு, நான் வரமாட்டேன், இங்கே வேலையை பாருங்க, குடும்பத்தை பாருங்க சொன்னார்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுலேருந்து தலைவனுடைய பேர் என் வாயிலேருந்து வராது. அது என் மனசில் மட்டுமே இருக்கும். என் தலைவனுக்காக வெளியே கட்டலான்னு நினச்சது கோவிலை என் நெஞ்சில் என்னுடைய ஆற்றில் அவருக்காக கட்டி வச்சுருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு என் தலைவனை காலம்புலாம் நினச்சிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஓடுமே தவிர, பாபு ஆகிய நான் எந்த கட்சி டிஎம்கேவு இல்லை ஏடிஎம்கேவில் டிவிகே எந்த கட்சி சார்ந்து நான் இருக்க மாட்டேன். சாமானிய ஒரு மக்களா எந்த கட்சியிலும் சேராத ஒரு நபரா என்னோட வாழ்க்கையை நகருமே தவிர யார் ஒரு கட்சியும் இணைந்து நகர மாட்டேன். புரியுதுங்களா? எந்த கட்சி எனக்கு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் ஏகே அவர்களின் மனைவி ஸ்டாலின் மேடம் அவர்கள் இப்போ புதுசாக ஆகியிருக்காங்க. அவங்க நல்லபடியாக படத்தை எடுத்து 1000 கோடி நல்லபடியாக பட்ஜெட் அடிக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதேமாரி நம்ம தலைவர் வரணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இன்னும் அரசியல் நான் சில விஷயம் பேசாமல் இருக்கேன். சரி, நம்ம அரசியல் பேசிட்டுனா அது தப்பாயிடும். அதாவது என் தலைவர் வரும்போது உன்னை யாரா அப்படிலாம் பேசணும் நீ கேட்டாருன்னா தெரியுதப்பா, நம்மளுக்கு வாயிலும் வருது பேசணும்னு. ஆனால் என்னதான் தலைவன் பேரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நீயே அப்படி பேசுற, நம்ம நேர்வழி தானே போகணும், வேலை நீ அதை விட்டு நேர்வழியில் போடா, யார் என்ன பண்ணான்னு நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அதான் நான் முக்கியம்னு அவர் சொல்லிட்டாருன்னா அப்போ நான் பேசுறது வேஸ்ட் ஆகிடல. அதனால வீண் முயற்சி பண்ணாமல் என் தலைவர் வரணும். அதனால தான் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம அனைத்து நண்பர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தலைவர்னா என்ன, எல்லாமே தலைவர் தான், நான் மட்டும் தலைவர் சொல்லல, தலைவர் எல்லாமே தலைவர். அதாவது அடுத்த வாரம் வேலைக்காம 5 மாவட்டத்துக்கு மாவட்ட பொதுச் செயலர் பொறுப்பை நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு லெவலில் கொண்டு வருவோம். 2000 கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் வரும்போது நான் லைவ்ல வருவேன். ஓகேவா? வாழும் மனித கடவுள் ஏகே அவர்களின் நாளைய முதலமைச்சர் என்ற மிகப்பெரிய ஒரு தவத்தை நோக்கி இந்த பாபு நகர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மனம் மாறி தமிழ்நாட்டை ஆளவா தலைவா, இந்த நாட்டை மீட்டு எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய வல்லரசாம் நாடா மாத்துங்க. நன்றி.